வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு our show மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியாக பரபரப்பாக போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்பில் ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக என்டர்டெய்னிங்காக ஏதாவது ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மளை எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள். ஸோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி தராங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கமாக பார்க்கக்கூடியது கொலஸ்ட்ரால், அதை அதுக்காக உள்ள ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். நம்ம உடல்களை நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு எல்லாமே இருக்குது, HDL LDL அதெல்லாம் இருக்குது. எல்லாமே அந்த சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போது அந்த எல்லாமே பேலன்ஸாக இருக்கிறதுக்காக நம்ம சில ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஆசனம் 1, 2 ஆசனம் பார்க்க போகிறோம். புஜங்க ஆசனம் 1 பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பச்சி மூட்டை ஆசனம். எல்லாருக்குமே இந்த ஆசனங்கள்லாமே தெரியும். பட் ஆனால் எந்தெந்த ஆசனம் எதுக்கு வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம இது பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு முதல் ஆசனம் புஜங்காசனா, தண்டாசனம். இப்போ அப்படியே நம்ம வஜ்ராசனம் போயிடலாம். வஜ்ராசனம் போயிட்டு கை நல்லா முன்னோக்கி இப்படி வச்சுட்டு அப்படியே கவிழ்ந்து படுக்கிறோம். இந்த புஜங்காசனா செய்யும் போது இப்படி நல்லா கால்கள் நல்லா 2 கால்களுமே இப்படி நல்லா ஃப்ளாட்டனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கைகளுமே மார்புக்கு சைடில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இப்படி தூக்கணும். இது பேசிக் லெவல். இது வரைக்குமே நம்ம பண்ணிடலாம். இதுக்கப்புறமேட்டு அடுத்த நிலையில் பார்க்கலாம். இதிலே சில வினாடிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். அடுத்தது இன்னொரு பேசிக் லெவல் என்னென்னா 2 கையுமே இப்படி வச்சிடறோம். இப்படி வச்சுட்டு எல்போ கீழே வச்சுட்டு நம்மளோட பாம்ஸ் நல்லா கீழே வச்சுட்டு இப்படியே இருக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பேசிக். ஃபுல்லாக என்னால் முழுமையாக தூக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக நான் லைன் பை லைனாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன். இது ஒரு வேறுபாடு. புஜங்காசனால சில வினாடிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இப்போது முழுமையான புஜங்காசனம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதே மாதிரி தான் இப்படி வச்சுட்டு 2 கையுமே மார்புக்கு பக்கவாட்டில் அப்படி வச்சுட்டு நல்லா இப்படி ரைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட எல்போ ஃபுல்லாக இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த தோல் பட்டையை இப்படி சுருக்கக்கூடாது. நல்லா இப்படி விரிச்சிட்டு தலையை பின்னோக்கி இப்படி கொண்டு போகணும். முழுமையாக இப்படி கொண்டு 2 காலுமே நல்லா இப்படி ஃப்ளாட்டனாக வைக்கணும். வச்சுட்டு நம்மளே பின்னோக்கி நம்ம சாயணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். புஜங்காசனா செஞ்ச உடனே மாற்று ஆசனம் செய்யணும். மாற்று ஆசனம் பாலாசனா. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி புஜங்காசனாலே ஒரு 3 வேறுபாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 2 பேசிக்கில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக இது பண்ணுறது பண்ணலாம். ஏன்னா எடுத்தெடுப்பே இது சில பேருக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்காக நான் அந்த 2 வேரியேஷன்ஸுமே சொன்னது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா புஜங்காசனா செய்யும் போது நல்லா இப்படி தோல் பட்டி விரித்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு மார்பு பகுதிக்குமே நல்லாவே விரிவடையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தொண்டை பகுதிக்குமே நல்லாவே விரிவடைஞ்சிரும்.
இது வந்து தைராய்டுக்கும் சரி இல்லை மற்ற பிரச்சனைகளுக்குமே சரி இது வந்து நல்லாவே வந்து தீர்வாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம புஜங்காசனம் வந்து அப்படியே பேக் பெண்ட் பின் நோக்கி வந்து வளைஞ்சோம். அதனால தான் வந்து உடனே வந்து இந்த கவுண்டர் போஸ் மாற்று ஆசனம் வந்து உடனே வந்து நம்ம பாலாசனம் செஞ்சிடணும். ஏதாவது ஒரு முன்னோக்கி குனிகிற ஆசனம் வந்து பண்ணிடணும். இல்லைன்னா பின்னாடி இந்த பேக் பெயினில் வந்து வர மாதிரி இருக்கும். அதுக்காக உடனே இந்த மாதிரி வந்து மாற்று ஆசனம் பண்ணும்போது ரொம்பவே வந்து நமக்கு சுலபமாக இருக்கும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஆசனம் 2 பச்சி மோட்டாசனம். தண்டாசனம். இதில் வந்து கைகள் நல்லா நம்ம மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து நம்ம முன்னோக்கி வந்து குனிய போகிறோம். கைகள் வந்து ஆக்சுவலாக வந்து 2 கட்டை விரலையும் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அது ஃபுல்லாக பிடிக்க வரல, எனக்கு வந்து தொந்தி இருக்குது பண்ண முடியலன்னா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கலாம். நான் ஆக்சுவல் போஸ் வந்து அப்படி பார்த்தோம்னா நம்மளோட எல்போ கீழே வச்சுட்டு நம்மளோட பெருவிரலை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவல் போஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த பாசனம் செய்யும்போது நம்மளோட முட்டி பகுதி வந்து தூக்காத அளவுக்கு வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட இந்த டோஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த முட்டி வந்து நல்லா லாக் ஆகிடும், தூக்காமல் இருக்கும். இந்த நிலையிலே பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்ல மூச்சு எடுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுறணும். மூச்சை விட்டுட்டு நம்மளோட இந்த 3 விரலை வச்சு நம்மளோட இந்த பெருவிரலை பிடிச்சி முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு 2 எல்போ கீழே வச்சுட்டு தலையை வந்து நம்மளை இந்த கால் கிட்ட வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது ஃபஸ்ட்டு முகத்தை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கைகள் நல்லா நேராக்கிட்டு அதுக்கப்புறம் முதுகு தண்டை நல்லா நேராகும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இது பண்ண முடியாதவங்களுக்கு வந்து என்னன்னா 2 காலை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி வச்சுட்டு குதிக்கால் கீழே இருக்கட்டும். ஆனால் நம்மளோட வயிற்று பகுதியும் மார்பகுதியுமே நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெருவிரலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலை அப்புறம் இந்த அளவுக்கு வந்து காலை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அந்த மாதிரி முழுசையாக வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுருவோம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி வந்து இப்படி கொண்டு பிடிச்சிட்டு முதுகு தண்டை மட்டும் நல்லா நேராக வச்சிடலாம். இதிலே சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். இந்த வந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இப்படி போகலாம். அப்புறம் இப்படி அப்புறம் முழுமையாக வந்து பச்சி மோட்டாசனம் இப்படி வந்துடும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 2 ஆசனங்கள் வந்து ரொம்பவே வந்து பலனுள்ளதாகும். இந்த ஆசனங்களை வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், இறந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது பாசிட்டிவ் எப்படி சொல்லலாம், நெகட்டிவ் எப்படி சொல்லலாம், இல்லை இன்ட்ரோகேட்டிவ் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு தக்கன பதில் கொடுக்கணும். அந்த பதில் பாசிட்டிவில் கொடுக்குறீங்களா நெகட்டிவ் கொடுக்குறீங்களாங்கிறது, இல்லை திரும்பவும் கேள்வியாகவே கேட்குறீங்களான்றது இருக்குது. கேள்வி கேட்டால் பதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் கொடுக்கணும்னு கிடையாது, திரும்பவும் நீங்கள் கொஸ்டினாகவுமே கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. அந்த அஃபர்மேட்டிவை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரூல் பேஸில் கொண்டு வரும்போது அந்த வாக்கியத்தை அமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
சரிங்களா? அப்போ டென்சஸ் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மக்கிட்ட எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு விஷயத்தை கொடுக்குது. ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டில், ஃப்யூச்சரில் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்குது. அந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுமே நமக்கு என்ன பண்ணுறாங்க, எந்த டென்ஸ் எப்படி நமக்கு அப்ஸ் அண்ட் டவுனோட அமையும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ், அந்த டென்ஸில் என்ன ரூல் இருக்குது, அந்த ரூலை எப்படி ஃப்ரேம் பண்ணி நம்ம சென்டென்சஸாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் என்னங்கிறதும் பார்ப்போம் வாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ராகேட்டிவில் ஃப்ரேம் பண்ணுறோம். இன்ட்ராகேட்டிவ்னும் போது விச் இஸ் இண்டிகேட் question mark. லாஸ்ட்டு ஒரே ஒரு verb form V1, V2, V3. ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதா. ஸோ என்ன verb form எடுக்கிறோம் அப்படின்னா லேர்ன், கற்றார், கற்றுக்கோள் அப்படிங்கிறதா. கற்றார் அப்படிங்கிறது லேர்ன். லேர்ன்ட் அப்படிங்கிறது வந்து கற்றுக்கொண்டார் இல்லை கற்றுக்கொள். கற்றுக்கொள். ஸோ அப்போ கற்றார், கற்றுக்கொண்டார் இல்லைன்னா கற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். லேர்ன், லேர்ன்ட் அப்படிங்கிற verb form. சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷீ, தே, இட். ஸோ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ரெடி. சப்ஜெக்ட் ரெடி ஒரு பக்கம் வேர்பும் ரெடி. ஸோ ரூல் என்னன்னு பார்ப்போம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல். ஸோ அந்த ரூலையும் எப்படி எழுதணும், அஃபர்மேட்டிவோடு எழுதணும். ஸோ அப்போது ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷால் ப்ளஸ் சப்ஜெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது ஹாவ் அண்ட் V3 syndicate past participle அண்ட் சென்டென்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு வேர்ப் ரெடி, சப்ஜெக்ட் ரெடி, ரூலும் ரெடி. இப்போ எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ வில் ஷீ ஹாவ் லேர்ன்ட், அவள் கற்றுக்கொண்டாளா அப்படிங்கிறது. வில் ஷீ ஹாவ் லேர்ன்ட்டும் போது அவள் கற்றுக்கொண்டாளா. எதை அப்படிங்கும்போது வில் ஷீ ஹாவ் லேர்ன்ட் த லெசன், அந்த பாடத்தை அவள் கற்றுக்கொண்டாளா அப்படிங்கிறது. அது எப்போக்குள்ளார அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ வில் ஷீ ஹாவ் லேர்ன்ட் த லெசன் by tonight, இன்று இரவுக்குள் அந்த பாடத்தை கற்றிருப்பாளா அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஓகே, அப்போ tonight. இரவுக்குள் அவள் பாடத்தை. இங்கே ஏன் அந்த இந்த சொல்லணும்னா திஸ் தட்டுன்னு சொல்லலை, த லெசன் தான் சொல்லியிருக்கேன். இப்போ அவள் பாடத்தைங்கிறது டைரெக்டாக வரும். ஸோ இன்று இரவுக்குள் அவள் பாடத்தை கற்றிருப்பாளா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அதை லெசனை வந்து கற்றுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது இல்லையா. ஸோ இது வந்து கொஸ்டினாக இருக்குது. வில் ஷீ ஹாவ் லேர்ன்ட் த லெசன் பை டுநைட், இன்று இரவுக்குள் அவங்க அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இருப்பாங்களா. இது எங்கே வருது, இன்ட்ராகேட்டிவ். இது ஏன் பாசிட்டிவ் வரும்போது she will have learned the lesson. She will have learned the lesson by tonight. இதே நெகட்டிவ் வரும்போது she will not have learned the lesson
by tonight. ஸோ அப்படிங்கிறது அப்போது ஒரு கேள்வி ஒரு வாக்கியம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கும் இல்லையா. ஸோ இன்ட்ரோகேட்டிவ்னும் போது ஆன்சர்ஸை வந்து பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்ட், அதாவது முடியும் அப்படிங்கிறது இல்லை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பாசிட்டிவ்லையும், முடிக்க முடியாதுங்கிறத நெகட்டிவ்னு நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்போது ஒரு டென்ஸ் அமைக்கிறது எல்லாமே பேஸ்ட் ஆன் ரூலும் இல்லாமல் அந்த பெர்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குற வார்த்தை கேட்குற கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி பதில்கள் கொடுக்குறது சரிங்களா. ஸோ அப்போ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் லேர்ன்ட் அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கான ரூல் பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களுமே நிறைய வெக்காபுலரிஸ் நிறைய ஒர்க் ஃபார்ம் கற்றுக்கிட்டு நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். 5 to 10 தாங்கிறது கிடையாது. ப்ளீஸ் மேக் அ மல்டிபிள் சென்டென்சஸ். நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நிறைய ஃப்ளூயன்சிஸ் ஃபாஸ்டராகவே வந்துடும். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா டைகர்ஸ் எப்பவுமே எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னு கேட்டா பின்னாடி மட்டும் காமிச்சிடக்கூடாது, முதுகை பார்த்தா தான் ஓகே இது நமக்கு எற அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணி உடனே வேட்டையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போனா மக்கள் எல்லாருமே திரும்பி இருக்கும்போது டைகரை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும்போது டைகர் அட்டாக் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட பெங்காலில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் பெங்காலில் இருக்கக்கூடிய காடுகளில் தேனை எடுக்க போகிறவங்க நிறையா பேர் இந்த மாதிரி புலியால் அட்டாக் ஏற்பட்டு அவங்க இறந்துடுறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மனிதர்களை புலி வேட்டையாடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்காக என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சரி பேசாமல் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு முக பாவனைகள் அண்ட் கண் மூக்கு இதெல்லாத்தையும் வச்சு தான் போல் புலி டிசைட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு மாஸ்க்கை தூக்கி பின்னாடி போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி பின்னாடியும் ஒரு மாஸ்க்கு போட்டு போனதுக்கப்புறமா அங்கே புலியால் வேட்டையாடப்படுறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ யார் போனாலும் சரி தேன் எடுக்க போகிறாங்களோ இல்லை சும்மா காட்டு வழியாக போகிறாங்களோ ஒரு மாஸ்க்கை போட்டு தான் போகிறது ஒரு சேஃப்டிக்கு. காதல் கவிதை அப்படின்னு இதை எழுத ஆரம்பித்தோம்னா எழுதிக்கிட்டே இருப்போன்ற மாதிரி காதலில் ஃபஸ்ட்டு டைம் விழுந்தவங்களாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பவர் இந்த கவிதைக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது முதல் காதல் கவிதை எதில் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கல்வெட்டில் தான் முதல்ல காதல் கவிதை எழுதியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் என்னுடைய காதல் கவிதை அப்படின்னு 3323 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டில் அப்படியே அழகாக செதுக்கப்பட்டது தான் ஒரு காதல் கவிதை. அதுக்கப்புறமா நிறையா இனோவேஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம பெண்ணில் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி மயிலிறகுகள் எழுதுனாங்க, அதுக்கு முன்னாடி வெவ்வேறு இறகுகளை யூஸ் பண்ணி எழுதுனாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் முதல்ல ஒரு காதல் கவிதை எழுதுனது அப்படின்றது கல்வெட்டில் தான் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். 2019 நடந்த ஒரு இன்சிடென்ட்டுங்க. இப்போ கேட்டாலும் ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். பிரையன் அப்படின்னு ஃப்ளோரிடா சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய நெய்பர் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்கும் போது ரொம்ப அன்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உங்களை நான் அன்பாலேயே கொல்ல போகிறேங்க அப்படின்னு. 2 பேருக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்திருக்கு போல். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உங்களை அன்பால் கொள்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி போட்டு தள்ளுறதுக்காக வச்சுருந்த கத்தியில் கைண்ட்னஸ் அப்படின்னு எழுதினாங்க, தான் அன்பு அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு ஒரு பேரை வேற வச்சுட்டு அதை வச்சு நம்ம பேசாமல் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அதிர்ஷ்டவசமாக அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்பா ஒரு பேச்சுக்கு தானேப்பா நீ அன்பால் கொல்ல போகிறேன்னு, நிஜமாவே கத்தியில் அன்புன்னு எழுதியாப்பா வந்து கொலை பண்ணுவாருவ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஷாக் ஆச்சு. அண்ட் அங்கேருந்த எல்லாருக்குமே இது ஒரு பேச்சு பொருளாக மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவும் இல்லை, இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் இல்லை. முயல் எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதை கவனிச்சிருக்கீங்களா? எப்படி அப்படின்னு கேட்டால் சின்னதாக ஒரு அசைவு வந்து என்னதான் நீங்கள் சவுண்டே போடலனாலும் படப்பட எங்கேயாச்சும் ஓடிடும். ஏன்னா முயலுக்கு 360 டிகிரிலையும் பார்க்கக்கூடிய திறன் இருக்குது. ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்க்க முடியாது. என்னென்னா கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மூக்கு மட்டும்தான் அதுக்கு ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்டை தவிர்த்து மீதி எல்லா ஆங்கிள்லையுமே அதால் ரொம்ப துல்லியமாக பார்க்க முடியும். அதனால தான் சவுண்டே போடலனாலும் சின்னதாக ஒரு அசைவு வந்தாலும் முயல் பறக்குது. மெயில் அனுப்புறது தான் என்ன, நம்ம இங்கே இருப்போம், யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு மெயில் அனுப்புவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்னில் நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் 1964 கிட்ட அப்போ ஏதாவது ஒரு பார்சல் நம்ம அனுப்பணும்னு நினச்சாலும் அதே மாதிரி தானே அனுப்புவோம். சும்மா சொல்லுவாங்க, இங்கே பார் ஓவராக பேசினா அவனை அப்படியே பார்சல் போட்டு மதுரைக்கு அனுப்பிவிட்ருவேன், சென்னைக்கு அனுப்பிவிட்ருவேன் அப்படின்னா சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாவே ரெக் அப்படின்ற ஒரு மனிதன், அவர் வந்து ஜாவலின் த்ரோ சரிங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரையே ஒரு பார்சலாக பண்ணி அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பிவிட்ருக்காரு. புரியல.
ஆஸ்திரேலியாவிலேருந்து லண்டன் ரெக் அப்படின்றவர் அவருக்கு அவரே ஒரு பார்சலை பண்ணுறேன்னு சொல்லி அவரையே பார்சல் பண்ணி முன்னாடியே அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு பாக்ஸ்குள்ளே போய் உட்காந்துட்டாரு. 63 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவருடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருக்காங்க. எப்பா ஒரு மனிதனால் இப்படிலாம் யோசிக்க முடியுமா? அவரால் பிளெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு அப்போ காசு இல்லை, அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு ஊர் வந்து சேரணுன்றதுனால இந்த ஒரு பிளான் பண்ணாங்க. பட் இதை கேட்டு இதை பார்த்தவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆனாங்க. ஏன்னா 63 மணி நேரம் எப்படிப்பா அப்படியே உட்காந்துட்டு வந்தார் அப்படின்னு. இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manjilvel Mali team.